இந்த கள்ளசாராய சாவுக்கு பின்னாடி இருக்கிறது திமுக எம்எல்ஏ உதயசூரியனும் வசந்தம் கார்த்திகேயனும் அப்படின்னு தான். சவுக்கு மாதிரி இப்படி ஆட்சியோட குறைகளை எடுத்து சொல்லக்கூடியவர்களை எல்லாத்தையுமே பிடிச்சி உள்ள போட்டுட்டு எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு நடத்தினா, இத்தனைக்கும் சாராயம் அப்படிங்கிறது கிராம பகுதியில விற்கப்படல. கள்ளக்குறிச்சி நகராட்சிக்கு உட்பட்ட 7வது வார்டுல நட்டநடு தெருவுல பள்ளிக்கூடம் காவல் நிலையத்துக்கு பக்கத்திலேயே தான் இது எல்லாமே வித்திருக்காங்க. இப்ப முதலமைச்சர் என்ன சொல்றாரு, இது எதுவுமே நடந்திருக்க கூடாது, இது இப்படி நடந்திருக்க கூடாது அப்படிங்கிறாரு. ஆட்சியையும் அதிகாரத்தையும் கையில வச்சுக்கிட்டு நடந்திருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க என்னத்துக்கு முதலமைச்சரா இருக்கீங்க? இன்னைக்கு 37 உயிர் பறி போயிருக்கு. இதுக்கு காரணம் ஸ்டாலின் அவர்களோட கையாலாகாத்தனம் அப்படின்னுங்கதான். தமிழக மக்களுக்கு வணக்கம். ஒரு மிக துயரமான ஒரு சம்பவம் அப்படிங்கிறது நடந்து போயிடுச்சு. அதாவது 37 பேர் கள்ள சாராயம் குடிச்சு செத்து போயிருக்காங்க. இதுல கொடுமையோட உச்சம் என்ன அப்படின்னா, நேற்று சுரேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் இறந்து போனாரு. அவர் இறந்த பிறகு அந்த மாவட்ட ஆட்சியர் என்ன சொன்னாருன்னா, இது கள்ளசாராய மரணம் இல்லை, அவரோட வயிற்று வலி, அவருக்கு வேற ஏதோ பிரச்சனை, அதனால தான் இறந்து போயிருக்காரு அப்படின்னு கலெக்டர் சொன்னதும் இதை நம்பின அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் அவரோட இறப்புக்கு போய் அங்கேயும் பலர் அதே சாராயத்தை குடிச்சிட்டு செத்து போயிருக்காங்க. இன்னைக்கு ஆட்சியாளர்களுக்கு வெண்சாமரம் வீசலன்னு சொல்லிட்டு அதிகாரி ஒருத்தர் தவறான தகவலை கொடுக்க போய் தான் இத்தனை உயிர் பறி போயிருக்கு. 37 உயிர் பறிபோகிறதுக்கு காரணமான அந்த அதிகாரிகளுக்கு இந்த அரசாங்கம் கொடுத்த தண்டனை என்ன? சாதாரணமான பணியிட மாற்றம். அந்த பகுதியை சேர்ந்த ஒட்டுமொத்த மதுவிலக்கு காவலர்கள் எல்லாரும் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இதுதான் 37 உயிருக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மரியாதையா அப்படிங்கிற கேள்வி இங்க முன்னாடி வருது. இந்த வீடியோ கிளிப்பிங்ஸை பாருங்க. திமுக எம்எல்ஏக்கள் இந்த கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு ஆதரவாக உடந்தையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் திமுக எம்எல்ஏ திரு உதயசூரியன் 5வது முறையும் நம்ம எம்எல்ஏவா இருக்காரு. திமுக எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன், இவர்கள் ஆதரவோடு தான் இங்க இதெல்லாம் நடக்குது. போலீஸ் ஆதரவோடு நடக்குது. இன்னைக்கு சவுக்கு சங்கர் சிறையில் இருக்காரு. ஆனா கடந்த ஆண்டு மரக்காணம் பகுதியில் கள்ளசாராய குடிச்சு ஏகப்பட்ட பேர் இறந்து போனாங்க இல்லையா? அப்ப சவுக்கு சங்கர் பேசின பேச்சு தான் இது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சாராயம் ஆறா ஓடிக்கிட்டு இருக்கு, காவல்துறையும் அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க, கொடி கட்டி பறக்குது, மாமூல் வாங்கிட்டு சாராயத்தை கொடுக்குறாங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி திமுகவோட சங்கராபுரம் எம்எல்ஏ உதயசூரியனும் வசந்தம் கார்த்திகேயன் எம்எல்ஏவும் தான் இருக்காங்க. இவங்க தான் அந்த பகுதியை சேர்ந்த அந்த பழங்குடி மக்கள் வசிக்கக்கூடிய கல்வராயன் மலை கிராமங்களில் சாராயத்தை காய்ச்சி விற்பனை செய்யக்கூடிய ஆட்களுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்காரு. இன்னைக்கு அது நடந்து போச்சு. சவுக்க பிடிச்சி நீங்க உள்ள போட்ட செஞ்ச அந்த மெனக்கடலை சவுக்கு சொன்ன குற்றச்சாட்டுல உண்மை இருக்கா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருந்தீங்கன்னா இன்னைக்கு 37 உயிர் பறி போயிருக்காது. அப்ப எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்றவனை புறம் பிடிச்சி உள்ள போட்டீங்கன்னா இன்னைக்கு எங்க போக போறது? இதுல இப்ப ஏகப்பட்ட முட்டுகள் வர கொடுப்பாங்க நம்ம மீடியாக்காரர்கள். நேற்று வரைக்கும் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் பலி எண்ணிக்கை 5ஆக உயர்வு, கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் பலி எண்ணிக்கை 6ஆக உயர்வு, இப்படியே தான் பேசிக்கிட்டு இருந்தானுங்க. அது என்னடா கள்ளக்குறிச்சி விவகாரம்? கள்ளக்குறிச்சியில கும்பலா போய் தடிக்கிட்டு விழுந்தா செத்து போயிட்டாங்க. இப்ப அடுத்தடுத்து பலி எண்ணிக்கை கூடிக்கிட்டே போதா, மக்கள் இதுக்கு மேல கள்ளக்குறிச்சி விவகாரம் அப்படின்னு சொன்னா மீடியாக்காரனை காலில் போட்டிருக்கிறத கலட்டிக்கிட்டு அடிச்சிருவாங்க. அதனால கள்ள சாராய மரணம் அப்படின்னு இந்த விஷயம் விஸ்வரூபம் எடுத்த பிறகு பேச ஆரம்பிக்கிறானுங்க. என்ன கிழவ சொல்றது? இந்த பாகுபலி படத்துல சொல்லுவாங்கல்ல, இவ்வளவு 100 அடி உயரம் கொண்ட சிலை 100 பேரையாவது பலி கேட்காதா அப்படிங்கிற மாதிரி 40 தொகுதிகளை நாம ஜெயிச்சிருக்கோம், 40 பேரையாவது பலி கேட்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான ஆட்சி முறை அப்படிங்கிறது நடக்குது. இது சாராயம் விற்கப்பட்டது எங்கேயோ ஒரு மலை கிராமத்திலலாம் கிடையாது. கள்ளக்குறிச்சி நகராட்சிக்கு உட்பட்ட 7வது வார்டு கருணாபுரம், நல்ல பேரை கேட்டுங்க, கருணாபுரம் அப்படிங்கிற பகுதியில் தான் ஒரு வீட்டில் வச்சு தான் சாராயமே விற்றுருக்காங்க. அந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே பள்ளிக்கூடம் இருக்கு, காவல் நிலையமும் பின்பக்கம் தான் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல வச்சு தான் கள்ள சாராயமே விற்பனை அப்படிங்கிறது நடந்திருக்கு. அப்ப மாமூல் கொடி கட்டி பறந்திருக்கும். சவுக்கு சொன்னது உண்மையா இருந்து இந்த சங்கராபுரம் எம்எல்ஏவும் இந்த வசந்தம் கார்த்திகேயன் எம்எல்ஏவும் இந்த கும்பலுக்கு பின்னாடி இருந்து இயக்கி இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா இதுல மாமூல் வாங்கிட்டு தான் கொடுக்கப்பட்டிருக்கும்.
இது வேணா நம்ம முட்டு வேணா கொடுத்துக்கலாம். நம்ம இந்த சீப்பு செந்தில் மாதிரியான ஆளுங்க வேணா முட்டு கொடுக்க முடியாமல் இப்போ தடுமாறுறானுங்க. வாய்க்கு வந்தபடி முட்டு கொடுப்பானுங்க. இப்போ என்னடா முட்டு கொடுப்பீங்க? எங்கள் தளபதி தெருவுக்கு தெரு கடை திறந்து வச்சிருக்காரு, அங்கே குடிக்காம நீங்கள் ஏன்டா இங்கே போய் குடிச்சிங்க அப்படின்னா? ஒருத்தன் கள்ளசாராயம் குடிச்சிட்டு சாவறான்னா அதுக்கு அடிப்படை என்னங்கிற அறிவு கொஞ்சமாவது வேணும். எதனால் ஒருத்தன் கள்ளசாராயம் குடிக்கிறான்? தெருவுக்கு தெரு தான் டாஸ்மார்க் திறந்து வச்சிருக்கீங்க. அதுபோக மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக மொத்த திமுக காரனும் டாஸ்மார்க் பாரை லீஸுக்கு எடுத்துக்கிட்டு 24 hours வித்துக்கிட்டு இருக்கான். 24 மணி நேரமும் மது கிடைக்குது. அப்புறம் ஏன் அவன் போய் கள்ளசாராயம் குடிக்கிறான்? ரொம்பலாம் யோசிக்க வேண்டியதில்லை. 150 ரூபா கொடுத்து கோட்டு வாங்க வக்கு இல்லாமல் அந்த நிலைமையில மக்களை நீங்கள் வச்சிருக்கீங்க. வேலை வாய்ப்பு இல்லை, ஒரு இழவும் இல்லை, பாலாறும் தேனாரும் ஓடுதுங்கிறீங்க. பாருங்க பாலாறும் தேனாரும் எப்படி ஓடுதுன்னு. ரத்த ஆறு ஒரு பக்கம் தென் மாவட்டங்களில் ஓடிக்கிட்டு இருக்கு, கொலை கொள்ளை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இங்கே பாலாறுங்கிற பேரில் கள்ளச்சாராயமும் தேனாறு அப்படிங்கிற பேரில் டாஸ்மார்க் சாராயமும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த டாஸ்மார்க் சரக்கு 150 ரூபா கொடுத்து வாங்க காசு இல்லாமல் 60 ரூபாய்க்கு சாராயம் கிடைக்குதுன்னு ஒரு 100 ரூபாயை மிச்சப்படுத்துறதுக்கு போய் தான் இந்த 37 பேர் செத்து போயிருக்காங்க. இன்னும் பலி எண்ணிக்கை கூடும். 37 பேரோட போகுமானா நிச்சயமா இல்லை. இதில் மருத்துவமனையில் உயிர்காக்கும் மருந்துகள் எதுவுமே இல்லை, இவர்களுக்கான சிகிச்சை வழங்கப்படலை அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கார். உடனே நம்ம மா சுப்பிரமணியன் மறுப்பறிக்கை கொடுக்குறாரு, உயிர்காக்கும் மருந்துகள் போதுமான அளவு இருக்கு. அப்ப எப்படியா செத்தான்? மரக்காணம் பகுதியில் கள்ளசாராய சாவுகள் நடந்தப்ப ஒரு வலுவான அடி வாங்கினீங்களா? அப்பயாவது அறிவு இருந்து இதை தடுக்கணும்னு நினைக்கிறது இல்லை. முதலமைச்சர் என்ன தூங்கிட்டு இருக்காரா? இப்போ பத்திரிகையாளர்களை கேட்டீங்கன்னா 2 நாள்ல இதை பூசி மொழிகிறானுங்க. எப்படி? அதிகாரிகளோட அலட்சியம், அதிகாரிகளோட அலட்சியாலத்தால் தான் இது எல்லாமே நடந்துச்சு அப்படிம்பாங்க. அப்ப அதிகாரிகள் அலட்சியமா இருக்காங்கன்னா ஆட்சியாளர்கள் பேர அதிகாரிகள் கேட்கல, ஆட்சியாளர்கள் சொல்றதை அதிகாரிகள் கேட்கல, ஆட்சியாளர்கள் அம்மஞ்சல்லிக்கு பிரயோஜனம் இல்லாதவர்களா இருக்காங்க அப்படிங்கிறது தானே அர்த்தம். அப்ப ஸ்டாலின், முதல்வர் ஸ்டாலின் சொல்றத அதிகாரிகள் யாருமே கேட்கலன்னா இவர் எதுக்கு அந்த இடத்துல இருக்கணும்? பதவி விலகிட்டு ராஜினாமா பண்ணிட்டு போங்க. காவல்துறைக்கு பொறுப்பேற்கக்கூடிய நபர் யாரு? காவல்துறைக்கு யாரு மந்திரி? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தானே காவல்துறைக்கும் பொறுப்பேற்றிருக்காரு. அப்ப காவல்துறையினர் தான் இந்த வேலைகள் மாமூல் பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதை நான் சொல்லல. அந்த கருணாபுரம் பகுதியை சேர்ந்த மக்கள், பெண்கள் காரி மூஞ்சில துப்பாத குறையா இன்னைக்கு ஒவ்வொரு ஊடகத்திலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மாமூல் வாங்கிட்டு தான் விற்கிறானுங்க, பகிரங்கமா ரோட்லயே வித்துக்கிட்டு இருக்கானுங்க, எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சதான் நடக்குது, அந்த பக்கமே போக முடியல, ரொம்ப ரோட்ல போட்டு பச்சையா விற்கிறானுங்க அப்படின்னு பெண்கள் காரி துப்புறாங்க. அப்ப காவல்துறைக்கு பொறுப்பேற்கக்கூடியவர் யாரு? அதிகாரிகளோட அலட்சியம்னா அதிகாரிகளை வேலை வாங்க துப்பு இல்லாம நீங்க அந்த ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா இப்படிதான் நடக்கும். இத்தனை நாளா எதிர்கட்சிகள் அப்படிங்கிறது சரியா செயல்படல. இதே திமுக எதிர்கட்சியா இருந்து அதிமுக ஆட்சி காலத்துல இப்படி ஒரு சாவு நடந்திருந்ததுன்னா மொத்த மீடியாவும் கூடி ஒப்பாரி வச்சிருப்பானுங்க, ஒவ்வொருத்த வீட்லயும் இலை விழுந்த மாதிரியே. எல்லா மீடியாவிலையும் நேற்று அதுதான் விவாதமா இருந்திருக்கும். இன்னைக்கு இருந்திருக்கா? யூடியூப்லயே கிடையாது பெருசா. ஏதோ பட்டும் படாம பேசிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. பேசாம இருக்கக்கூடாது, நம்ம நடுநிலைங்கிற முகத்திரை கிழிஞ்சு போகும் அப்படின்னு ஏதோ கள்ளசாராய சாவு அப்படிங்கிற மாதிரி போறாங்க. கள்ளசாராயம் குடிக்கிறான்னா ஏயா குடிக்கிறான்? 150 ரூபாய் வக்கு இல்லாம தான் குடிக்கிறான். உங்களுக்கு ஓட்டு போட்ட குத்தத்துக்கு 150 ரூபாய்க்கு வக்கு இல்லாம தான் நீங்க மக்களை வச்சிருக்கீங்க. வெக்கமா இல்லை உங்களுக்கு? இப்ப கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில செத்துக்கிட்டே இருக்காங்க, சேலம் மருத்துவமனையில செத்துக்கிட்டு இருக்காங்க, பாண்டிச்சேரி ஜிப்மர்ல கொண்டு போனா செத்துக்கிட்டே இருக்கானுங்க. ஒரு தெரு முழுக்க மரண ஓலம் கேட்குது, ஒரு ஊர் முழுக்க மரண ஓலம் கேட்குது. இன்னமும் எங்க ஆட்சியில பாலாறும் தேனாரும் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்றீங்களே, உண்மையிலேயே மக்களை கொல்றதுக்காக தான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்களா? இதுல யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்சி. இதுல நம்ம இந்த கனிமொழி இருப்பாங்க, திராவிட இளவரசி, இளம் விதவைகள் எண்ணிக்கை அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. ஏமா இளம் விதவைகள்லாம் அதிகமாகிடக்கூடாதுங்கிறதுக்காக கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்கீங்களா? இப்ப வாயை திறந்து பேசுங்களேன். இந்த கோவன் ஒருத்தன் கூத்தாடி சுத்திக்கிட்டு கிடப்பான், அவனெல்லாம் கலட்டிக்கிட்டு அடிக்கணும் எங்க பார்த்தாலும். இடிப்பாறை இல்லாத எமரா மண்ணா கெடுப்பாரிலானும் கெடும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஒரு ஒன்னுத்துக்கும் உதவாத மன்னனுக்கு அவனோட நல்லது கெட்டதை எடுத்து சொல்ல ஆளே இல்லைனாலும் அவனாவே கெட்டு அழிவான். அவனை எதிர்த்து கேட்க ஆளே இல்லைனாலும் அவன் கெட்டு அழிவான் தானா அப்படிங்கிறது தான் நடந்துகிட்டு இருக்கு. 40க்கு 40 உங்களுக்கு வெற்றி பெற்று தட்டில் வச்சு கொடுத்த மக்களை நீங்க தாங்கிறது இல்லை. இப்படிதான் சாவடிச்சுட்டு வேடிக்கை பார்ப்பீங்களா? 10 லட்சம் நிவாரண தொகை இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 25 லட்சம் கொடுக்கணும்னாரு. 2 பேருக்குமே வெக்கம் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். 10 லட்சம் கொடுக்கறதே முதல்ல தப்பு. ஒருத்தர் சாலை விபத்தில் இறக்குறா 2 லட்சம் கிடைக்குது. பட்டாசு ஆலை வெடி விபத்தில் வேலைக்கு போனவன், தன் குடும்பத்தை காப்பாற்றணும்னு வேலைக்கு போறவன் அங்கே போய் ஒரு விபத்து ஏற்பட்டு சாவறான், 2 லட்சம் தான் கொடுக்குறீங்க.
திமிர எடுத்து போய் இந்த நாய்ங்க கள்ளசாராயம் குடிச்சிட்டு சாவறதுக்கு இவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்கணுமா? இது மாதிரியான விஷயங்களை நம்ம ஆதரிக்கிற மாதிரி ஆயிடும். இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கவே கூடாது. ஒத்த ரூபா கூட நிவாரணம் கொடுக்க கூடாது. யாரா இருந்தா என்ன, கள்ளசாராயம் குடிச்சிட்டு செத்து போனாங்கன்னா அவங்களுக்கு நிவாரணம் கொடுத்தோம் அப்படின்னா துணிஞ்சு குடிப்பான். நம்ம செத்தாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு 10 லட்சம் கிடைக்கணும். இந்த மனநிலையை நோக்கி தானே போவாங்க எல்லாரும். என்ன பைத்தியக்காரத்தானே இது, செத்தவனுக்கு நிவாரணம் கொடுக்கறது அப்படின்னு. அப்ப வித்தவனுக்கும் கொடுத்துருங்க. இப்போ இத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க, விசாரணை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம மீடியாக்கள் இதை இதோட முடிச்சுக்குவாங்க. என்ன 4 நாளில் வித்தவன் என்ன ஆனா, அவன் ஜாமீனில் வந்தானா, ரிலீஸ் ஆயிட்டானா, அவனுக்கு பின்னாடி அவன் இருந்தான், பெரிய பெரிய சக்திகள் அவன் பின்னாடி இருக்கும், அவனை காசு போட்டு ஜாமீன் எடுப்பாங்க. இது எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் நடக்கும். ஆனால் எந்த மீடியாவும் பேச மாட்டாங்க. தொடர்ந்து பேசுவோம் இந்த சாராய மேட்டரில் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு.